சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியுடைய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் இத்தனை நாள் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்தார், இப்பொழுது 4ஆம் இடத்திற்கு வருகிறார். 3ஆம் இடத்துல இருந்து என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. அதான் என்னங்க அப்படி படக்குன்னு சொல்லிட்டீங்க? ஆமாம், பின்ன அவர் 2 கூடியவர் 3ல் மறைஞ்சா பின்ன என்ன ஆகும் உங்களுக்கு? அப்போ தனாதிபதி 3ல் இருந்து ரொம்ப நாளாக பணம் வரவே வராமல், சார் கோபால்னு ஒருத்தன் சார், சரிங்க சார், அவர் எங்கே தான் சார் சுற்றி இருந்தார் நம்மகிட்ட? ஆமாம், நம்மகிட்ட வேலை பார்த்தா தான் சார் 5 லட்சம் தூக்கிட்டு ஓடி போயிட்டா சார். ஐயோ, அப்புறமா கிடைச்சானா இல்லையா சார்? இப்போ தான் சார் கிடைச்சிருக்கான், இனிமே கிடைச்சிருவான், கவலைப்படாதீங்க. நான் 3ஆம் இடத்தில் இருந்தவன் 4ஆம் இடத்திற்கு சென்று விட்டான் சனி பகவான். இனி உங்களுக்கு நற்காரியங்களை செய்ய போகிறார். பாயிண்ட் நம்பர் 1, இழந்த பணம் கிடைத்துவிடும். உலகத்தில் நண்பர்களே, பெரிய கொடிய விஷயமே சம்பாதிச்ச பணத்தை இழக்கிறது தான். அதை இழந்தவனுக்கு தான் தெரியும் அந்த வழி. ஸோ 2 கூடிய சில பேர் பைத்தியமாகவே ஆயிடுவாங்க. சில பேர் பண்ணலாம், நான்லாம் வெகு பணத்தை இழந்திருக்கேன் அந்த மாதிரி. அப்போ 2 கூடியவர் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். 4ஆம் இடத்துக்கு வரும்போது சுகஸ்தானத்துக்கு சனி பகவான் வருகிறார். சுகஸ்தானத்துக்கு சனி பகவான் வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ப்ரொமோஷன் கிடைச்சிடும். எப்படின்னா அப்படி இருந்தால், நம்ம டெய்லி நம்மளை ஒரு உறங்க விடாமல் ஒரு கனவு துரத்துக்கிட்டே இருக்கும். என்ன கனவு சொல்லுங்கள்? நம்ம நான் ஒரு GM ஆகணும், நான் நடந்து வரணும், இந்த பக்கம் 4 லேடிஸ், இந்த பக்கம் 4 ஜென்ஸ் இருப்பாங்க, இல்லை பூ எடுத்து போடுவாங்க. போட்டு என்ன சார், சின்ன கண்ணு பட போகுது ஐயா தானே அப்படி நடந்து வரும்போது அடடா என்ன ஒரு, அப்போ நமக்கு அப்படிலாம் ட்ரீம் வரும். சூப்பர் ஸ்டார் ஒரு விஷயத்தில் சொல்லுவார், ஒரு கனவை கனவாகவே இருந்தவை விடுங்க, கனவில் தரும் சுகம் நினைவில் கிடைப்பதில்லை. கோமாளி படத்தில் நம்ம இவர் பேசுவார், அவர் சொல்கிற டைலாக் ஹீரோ சொல்லுவார், என்ன சொல்லுவார்? முன்னெல்லாம் நாங்கள் சீரியஸாக லவ் பண்ணோம், அவ்வளோ டஃப்பாக இருந்தது. இப்போல்லாம் நீங்கள் இன்ஸ்டாவில் லவ் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்கில் லவ் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் லவ் பண்ணுறீங்க. ஏன்னா இது ரியாலிட்டி. சீரியஸாக லவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ரியாலிட்டியாக GM பதவிக்கு ஆசைப்பட்டீங்களே, GM பதவியே கிடச்சிருச்சு, என்ன பண்ண போறீங்க இப்போ? இன்னும் படகுன்னு இப்படி ஆகிட்டீங்க. திடீர்னு நேற்று நைட்டு தான் இமெயில் வந்தது, நாளிலேருந்து நீங்கள் தான் GM. ஐயோ, இப்போ நான் முதல்ல இங்கிலீஷ் பேசுகிறேன், நீ போங்கடா, உங்களோடலாம் பேசிவா, நான் கம்யூனிகேஷனே இல்லாமல் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சுற்றுப்புறத்தை மாற்றணும், ஆளை மாற்றணும், ட்ரெஸ்ஸிங்கை மாற்றணும். 5:30 மணிக்கு பெல் அடிச்சோன்னா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாலும் நீங்கள் இனிமேல் நீங்கள் நைட்டு 9 மணி வரைக்கும் ஸ்டே பண்ணிட்டு போனீங்கன்னா GM நீங்களே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை லைஃப் ஸ்டைலை மாற்ற போகிறீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது பதவி தரும் பாடு என்ன புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் நாங்கள்லாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு முள் படுக்க உங்களுக்கு டைமே கிடையாது அப்படிங்கிறது. டைம் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு. அது பதவி ஏற அதை இழந்துருவீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது நீங்கள் கேட்ட உயர் பதவியை சனி தந்து விடுவார். ஆனால் அதனால் வருகின்ற பேக் ஃபயர் என்ன? பர்சனல் லைஃப் 0 ஆகிடும். ஸோ 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது டீம் லீடர் ஆகிடுவீங்க. டீம் லீடர் ஆகிட்டீங்கன்னா என்ன, நீங்கள் டீம் லீடர் கமான் நைட்டே அஜெண்டாலாம் அனுப்பி யூனிட் டேக்கர் முகேஷ் நீங்கள் நாளைக்கு அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கள், பிரேம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுங்கள் காலைல. அப்போ தான் பிஸியாக குவாலிட்டி ரிப்போர்ட், வாட் அபவுட் தி சேஃப்டி பேராமீட்டர்ஸ்மா ப்ளீஸ் ப்ரெசன்ட்மா, அவ்வளோ பந்தா பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ தான் உங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவாங்க, டாடா ஸ்கிஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணவே இல்லை, நீ பாட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு. பண்ணுறேன், மீட்டிங்கில் இருக்கேன், நீ எதில் வேணா இரு, 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு போ. சரி, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. 4ஆம் இடம் என்பது எவ்வளவு கூட உங்களுக்கு நற்பதவி வைத்திருக்கிறதோ சுகஸ்தானமும் அதுதான். அந்த இடத்துல சனி போய் உட்கார்ந்ததால நம்ம சுகத்தை கிடைக்கிற ஒரே ஆள் யாரு? வேற யாரு? நமக்கு யாரு தெரியும்? நம்ம ஒய்ஃபு தான். ஊரே நம்மளை GM சார் வணக்கம் சாருங்குது. நம்ம ஒய்ஃபு ஒரு 5 காசுக்கு மதிக்க மாட்டேங்கிறாயா? யாரா இருந்தாலும் நீங்க போய் பாருங்க, அமெரிக்க ஜனாதிபதி பொண்டாட்டி கூட கேட்டு வரீங்க, டெல்லிக்கு ராஜானாலும் தள்ளிக்கு தொடப்பக்கட்ட தான். அந்த மாதிரி தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ 4ஆம் இடத்துல என்ன ஆகும்? சனி பகவான் வரும்பொழுது இது ஒரு ஃபேஸ் பண்ணுவீங்க. மற்றபடி ரகசியங்களை வெளியே சொல்லாமல் இருங்க. உங்கள் ரகசியத்தை இங்கே யாரும் கேட்க போகிறதில்ல. கேட்டாலும் அது வேஸ்ட்டு. அது 4 பேர்ட்டு சொல்லி தான் சந்தோஷப்படுவாங்க நம்ம ஆட்கள். 4, 5, 6 சனி பகவான் பார்க்கிறார். வியாதி கடன் கஷ்டத்தை சரி பண்ணுவார். நீங்கள் தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டு. சனிதரும் ஜாக்பாட் 1 என்ன GM ஆகிட்டாரு. சனிதரும் ட்விஸ்ட் என்ன? 10 பார்க்குறாருங்க. அதே அமளி தும்மளி தான். இனிமே என்ன ஆகும்? உங்கள் காட்டில் மழை. சனி பகவான் 10 பார்க்கும்போது என்ன ஆகும்? உலக புகழ். சும்மா கிடையாது. 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துடுறார். அடுத்து 10 சனி பகவான் என்ன பண்ணுறார்? ராசியை பார்க்குறார். ராசியை பார்க்கும்போது என்ன ஆகும்? நான் ஏற்கனவே கன்னி ராசிக்காரங்கள்ட்ட சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு என்ன ஆகும்? ராசியை சனி பார்த்தா என்ன ஆகும்? ஓடே ரன் 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 உங்களை ஓட வைக்கிறார். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே உங்களை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சும்மா ரீசன்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த சேல்ஸில் இருக்கவங்களாம் பார்த்துருக்கீங்களா? டார்கெட் அச்சீவ்டா இல்லையா? இல்லை. என்ன ரீசன்? நேற்று நைட்டு உடம்பு சரியில்லை ஊசி போட்டு வர வேண்டியதானே? இல்லை டாக்டர், ஆக்சுவலாக 2 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க, த்ரோட் இன்ஃபெக்ஷன். 1 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டீங்களா? இப்போ நல்லா தானே பேசுகிறீங்க, சாயந்தரத்துக்கு கண்டினியூ பண்ணுங்கள். இறக்கமே பார்க்க மாட்டாங்க. மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்கள டார்கெட் இஸ் டார்கெட், தெர் இஸ் நோ ரீசன்ஸ். அந்த மாதிரி தான் அந்த ஃபயர் ஃபைட்டிங் ஜோனுக்கு உங்களை கொண்டு வந்துடுவார்.
வேலை ஆச்சா இல்லையா அதை பற்றி பேசுங்க, கதெல்லாம் உங்கள்கிட்ட நான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ உங்கள் பாஸே ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவார், 10 minutes டைம், ஓகே என்ன தூங்கிட்டு இருக்கீங்களா, நான் நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணி தூங்கிட்டீங்களான்னு கேட்குறீங்க. சரி ஒரு 5 minutes ஃப்ரெஷ்ஷப் ஆயிருங்க, ஒரு முக்கியமான விஷயம். 5 minutes, சரி 5 minutes நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு என்ன பண்ணுறது பாஸு, ஒரு 3:30 பஸ்ஸு கிளம்பி வந்துருங்க. வந்துடுறதா, ஓ என்னை தூங்க விடுங்கயா, நீங்கள் டீம் லீடர், நீங்கள் ஜிஎம், உங்களுக்கு தூக்கம்லாம் ஒரு பெரிய விஷயமா. 12ஆம் ராசியை சனி பகவான் பார்த்து பெண்ட் எடுக்க போறார். ஓகே எனிவே ஒரு பிரைட் ஃபியூச்சர் வந்துருச்சுங்க இந்த சனி பகவான் 4 அப்போ கண்டகச்சனி மண்டகச்சனிலாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் அர்த்தாஷ்டம சனிலாம் ஆல் சுனாமி பாய்ஸ் தே வில் ஆல்வேஸ் டெல்லிங், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டு இருப்பான். 4ஆம் இடம் என்பது நற்பதவி, ப்ரமோஷன், அது கிடைச்சதா டைட்டாக தான் சார் இருக்கும். ஆமாம் இது பாருங்க, நான் சொல்கிற ஒரு ரீல்ஸில் தான் நானே பார்த்தேன். இதை மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப டயர்டாக இருக்குன்னு உடம்பு சொல்லுதா, வேறு வழியே இல்லை, நீங்கள் தான் செஞ்சாகணும். சீரியஸாக இந்த பதிவு பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப கடுப்பாக இருக்கு, எனக்கு வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கலையா, வேறு வழியே இல்லை, நீங்கள் போய் தான் ஆகணும். இல்லை இந்த மாதம் இஎம்ஐ கட்ட முடியலையா, வேறு வழியே இல்லை, நீங்கள் கட்டி தான் ஆகணும். இது நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, வேறு வழியே இல்லை, நீங்கள் தான் பண்ணி ஆகணும். அக்செப்ட் த ஃபேக்ட் அண்ட் கெட் ரியல் இன் டு த ஃபீல்டு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக இருக்கு, உங்களை யாரும் வேணாண்ணா, டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு ஜாலியாக இருங்க. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் கமிட்டட் லைஃப்குள்ளே போறீங்க. இனிமேல் ரீசன் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் தான் டீம் லீடர். சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனியை வெல்லக்கூடிய ரகசியங்கள்லாம் என்னென்ன? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி பெயர்ச்சி 4ஆம் இடத்திற்கு வருகிறது. வாழ்க்கையிலே எதெல்லாம் கனவுகளாக இருக்கிறதோ, கனவுகளிலே வாழ்ந்து விட்டேன், இந்த மாதிரி நான்லாம் நான் இந்த கம்பெனியுடைய பாஸ் ஆனால் நானும் ஒரு நாள் இந்த முதல்வர் ஆனால், முன்னாள் எழுத சொல்லுவாங்க, நான் ஒரு நாள் அமைச்சர் ஆனால் பேசுவோம். ஆனால் உண்மையிலே அந்த போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது தெரியாது. அந்த மாதிரி இந்த சனி சாதாரண சனி கிடையாது, இது அதிரடி சனின்னு பேர் வச்சிருக்கலாம். இந்த அதிரடி சனி 4ஆம் இடத்திற்கு வருகிறார். 4ஆம் இடத்துக்கு வந்தோன்னு டீம் லீடர் ஆகிட்டார். ஐயா ஊருக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னையா ஐயா செலக்ஷன் பண்ணீங்க, நீ தான் அதுக்கு சரிப்பட்டு வருவ அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குங்கண்ணே, நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக பிஸியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார். வந்தவர் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துட்டார். இப்போ இந்த பதவி நிலைக்கணும். என்றைக்குமே இருந்தா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த அசிஸ்டன்ட் மேனேஜராக சும்மா இருந்தவன திடீர்னு டெப்டி மேனேஜர் ஆக்கிட்டீங்க. இந்த டெப்டி மேனேஜராகவே இருந்துட்டு போகிறது நமக்கு நல்லது. மேற்கொண்டு மேனேஜர் ஆகலனாலும் பரவாயில்ல, 1 ஸ்டெப் டவுனு திரும்ப அசிஸ்டன்ட் மேனேஜர் மட்டும் நான் வந்துடக்கூடாது, வந்தால் அந்த ஊரே சிரிச்சிடும். அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ 4ஆம் இடத்து சனி பகவான் நிறைய ப்ரெஷர், அதாவது கண்டக சனின்னு பேர், நிறைய ப்ரெஷரை கொடுத்துட்டே இருப்பார். நிறைய வேலை. அப்போ இந்த ப்ரெஷர் குறையறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ப்ரெஷர் குறையறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பெரும்பாலும் பெருமாள் கோயில்களுக்கு உப்பு பரிகாரம், உப்பு வாங்கி தர்றது. இப்போ திருவள்ளூர் போனீங்கன்னா வீரராகவ பெருமாள் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இந்த ஒரு விஷயத்துக்கு வீரராகவ பெருமாள் மாதிரி ஒரு கண்கண்ட தெய்வம் எதுவும் இல்லை. நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற அங்கே நிறைய பேர் பித்ரு தர்ப்பணம் பண்ணுவாங்க வீரராகவ பெருமாள் கோயிலில். நிறைய பேருக்கு தெரியாது, அது இன்னொரு ராமேஸ்வரம், வீரராகவ பெருமாள்னு பேர், அமாவாசை வழிபாடுன்னு பேர். தனுசு ராசிக்காரர்கள் 3 அமாவாசைகள் நீங்கள் வீரராகவ பெருமாளை தரிசனம் பண்ணால் உங்களுக்கு சனியோட பிரச்சனையே கிடையாது. அத்தனை பெரிய சக்தி வாய்ந்த சுவாமி. தனுசு வீரராகவ பெருமாளுக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்கலாம். வீரராகவ பெருமாள் வழிபட்டிங்கன்னா ஃபனரல் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வாசலில் அந்த குளக்கரையிலே உட்காந்து ஹெல்ப் பண்ண, அவங்க இருக்க யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா, பித்ரு தர்ப்பணம் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா பெரிய பவர். அதே மாதிரி பெரிய சக்தி. வெல்லம் பொறி இதெல்லாம் கொடுப்பாங்க அந்த கோயிலில், அதை வாங்கி நீங்கள் அந்த இதுக்கு குளத்துல போடுறது ரொம்ப நல்லது. அந்த வீரராகவ பெருமாள் ஆகட்டும் அல்லது ஸ்ரீரங்கம் போனீங்கன்னாலும் சரி, வீரராகவ பெருமாள், இந்த பெருமாள் சயன கோலத்தில் படுத்துட்டு இருக்கிற கோயில்கள் எந்த கோயில் போனாலும் சரி, விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கணும், பாதத்தை பார்க்கணும். விஸ்வரூப தரிசனத்தில் பாதத்தை பார்க்கணும். பாதத்தை பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகும். சனினால் ஏற்படக்கூடிய பீடைகள் சரியாகும். அந்த பாதத்துக்கு பாத கமலம் வாங்கி போடுறது, பாதத்துக்கு ஒரு கவசம் மாதிரி வாங்கி போடுறது, பாதத்தில் பாதத்தை டெக்கரேட் பண்ணி தாமரை மாதிரி அந்த பாதத்தில் வரைகிறது, இது மாதிரியான விஷயங்கள் அந்த பாதத்தை டெக்கரேட் பண்ண உங்களுக்கு பெரிய சக்தி கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜர் டெம்பிளுக்கு போவாங்க. ஏன்னா குருவினுடைய ராசிக்காரர் நீங்கள். ராமானுஜர் கோயில் போகிறதும் சனிக்கு பிரீத்தி. நிறைய கோயில்கள் நமக்கு தெரியாத கோயில்கள் இந்த உலகத்தில் இருக்குது. இதுக்கு இந்த சக்தியாங்கிறது நமக்கே தெரியாது. ராமானுஜர் கோயிலுக்கு நீங்கள் சென்று நீங்கள் வழிபடுவதன் மூலம் அந்த ராமானுஜருடைய சிலா திருமேனிக்கு நீங்கள் வழிபட்டால் சனிக்குரிய பிரீத்தி என்பது கிடைக்கிறது. சித்தர் வழிபாடு இதெல்லாம் பெரும்பாலும் நீங்கள் படே சாஹிப் கோயில்னு பேர், திருபுவனை பக்கத்தில், அது திருவாண்டார் கோயில்னு ஒரு இடம் இருக்கும், அங்கு சென்று சித்தர் வழிபாடு செஞ்சாலும், சென்னையில் இருக்கக்கூடிய
இது இருக்குது, பாம்பன் சுவாமிகள் கோயில்களுக்கு சென்று நீங்கள் பௌர்ணமி வழிபாடு செஞ்சாலோ இது எல்லாமே அங்கே போய் வழிபடுறது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டியில் பங்கெடுக்கணும். அதாவது பௌர்ணமி அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், அன்னதானத்தில் ஈடுபடணும். ஒன்றும் முடியலன்னா திருவண்ணாமலை, நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் பிறக்கின்ற ஊர் திருவண்ணாமலை போயிட்டு அங்கே இருக்கிற கிரிவல பாதையில் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இதை சொன்னாலும் சொன்னோம், உலகம் கிரிவல பாதை ஃபுல்லாக வெறும் அன்னதானம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேருக்கு சனி ப்ராப்ளம். ஸோ அப்போ நீங்கள் இதை இந்த மாதிரியான பௌர்ணமி தினங்கள், அமாவாசை தினங்கள் வழிபடுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி வருது சார், இது தனுசு ராசிக்காரங்களை பாடாப்படுத்த போகுது சார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், குருவினுடைய வீட்டில் இருந்தால் தோஷம் இல்லை. குரு யாரு? மை ஃபாதர். தனுசு ராசிக்காரங்களை யுவர் ஃபாதர், உங்களுடைய ஃபாதருங்க. மீனத்துக்கும் அவரே தான் ஃபாதர். நம்ம அப்பாவுடைய அடுத்த வீடுன்னு வச்சுக்கோங்க. சரி, ரைட்டு. நீங்கள் அப்பாவுடைய 2வது வீடுன்னு சொல்லிட போகிறேன். அப்பாவுடைய அடுத்த வீடு மீனம். சார், அந்த மீனத்தில் போய் சனி பகவான் 2 கூடியவர் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சேம் தனுசில் இருந்தால் என்ன ஆகுமோ அதுதான் ஆகும். சனிக்கு பவர் இல்லை. பாம்பு தான், பல்லு பிடுங்கின பாம்பு, பெருசாக ஒன்றும் பண்ணாது. 4ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்? இருந்தாலும் பாம்பு. அப்போ என்ன பண்ணுவார்? சனி 4ஆம் இடத்துல சுகங்களை கெடுப்பார், ப்ரொமோட் பண்ணி விடுவார். சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத ரிஸ்க்கு. கம்பெனி நிலையானைகளை தவிர நீங்கள் ஒரு முடிவெடுத்தால் மாட்டிக்கொள்வீர்கள். இவ்வளோதான் சிபில் ஸ்கோரு, இவ்வளோதான் லோன் அப்ரூவல், இவ்வளோதான் தரணும். நம்மால் கொஞ்சம் ஏற்றி போடலாம். ஏற்றி போட்டிங்கன்னா தூக்கிட்டு போய் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வேலை போய்டும். நம்ம வேலை தான் போய்டும். அவன் லோன் வாங்கிட்டு ஓடி போயிடுவான். அதிகாரி நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் நாம்ஸ். இந்த நாம்ஸ்குள்ளே இருந்தால் பண்ணலாம், இல்லை பண்ண மாட்டேன், தெளிவாக சொல்லுங்கள். 4 கூடியவன் சனி பகவான் இருக்கும் பொழுது அலைச்சல் பொழப்பாக இருக்கும். கையில் ஒரு பைக்கு கொடுத்து விட்டு ஒரு இப்போ பாருங்க, இந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்லாம் வரும்போது பார்ப்பேன், பெரிய ஆளாக இருப்பாங்க, அவங்க பெரிய டான், பெரிய அதிகாரி. கையில் ஒரு வண்டி கொடுத்து விட்டு அந்த தொகுதி ஃபுல்லாக சுற்ற விடுவாங்க. ஒரு நாளைக்கு காலிலேருந்து நைட் வரைக்கும் அண்ணன் தண்ணி இல்லாமல் சுற்றி வருவாங்க. பாவமாக இருக்கும். ஐஏஎஸ் ரேங்கில் இருப்பாங்க. இதுதான், நீங்கள் பதவியில் தான் இருப்பீங்க, காரில் தான் உட்காந்துருப்பீங்க, ஆனால் வீட்டில் இருக்க மாட்டீங்க, ஆஃபீஸில் இருக்க மாட்டீங்க. சம்மந்தமே இல்லாமல் எங்கேயாவது கொண்டு போய் எவனையாவது இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆடிட்டிங் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்புறம் நம்ம விளம்பரம் தான் எடுக்கணும். இந்த ஹமாம் சோப்பு விளம்பரம் மாதிரி பார்த்தீங்களா? இந்த இருட்டு, புகை, அழுக்கு, இதெல்லாம் யாருக்கு? அம்மா பின்னாடி ஓடிடுவாங்க, ஒரு ஹமாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி உங்கள் பின்னாடி உங்கள் வீட்டு ஆளுங்கெல்லாம் ஹமாம் சோப்பு எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரே கடுமையான ஃபீல்டு ஒர்க்கராக மாறிடுவீங்க. நான் சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை வாங்க வினோத், இமயமலைக்கு போய் போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு வந்துருங்க. தெரியும், சொல்கிறது யாருன்னு எனக்கு தெளிவாக தெரியுது. இன்னுமா ஒன்று எனக்கு தெரியல. சாத்தாத் சனி பகவான் தான் ஏற்று மாதிரி உட்காந்துருக்கேன். இமயமலைக்கு அனுப்புகிறேன். இமயமலை நான் போக மாட்டேன், எனக்கு வயிறு வலி, நான் லீவு அப்படின்ட்டு. கமிட்மெண்ட்டில் மாட்டிக்காதீங்க. உங்களை வெளியூர் அனுப்புறதுக்கு இல்லை, அங்கே போட்டு பெண்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 4, 5, 6 பார்க்கிறார், 10 பார்க்குறார். அங்கே வருது. தனுசு ராசிக்காரங்க வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இப்படி சனி பகவான் டார்ச்சர் பண்ணுறாருனா, பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் என்ன பண்ணுறார்? 10 பார்க்குறார். 10 சனி பகவான் பார்க்கும்போது என்னது? பிராண்டு. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது இந்த உலகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தார் உங்களை ரசித்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் அடுத்த லெவல் போகிறீங்க. நண்பர்களே, ஒன்று தெளிவாக புரிஞ்சு, இப்போ கூட நான் பிருந்தாட்டை தான் சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். நீங்கள் செய்கிற தொழிலை நேசித்து உண்மையாக டெடிக்கேட்டடாக நீங்கள் தான் பிராண்டு. வேறு யாரும் பிராண்டு கிடையாது. பிராண்டுன்னா என்ன நினச்சிங்க? ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் போன வருடத்தை எடுங்க, இந்த வருடத்தை எடுங்க, அடுத்த வருடம் 1 மில்லியன் தாண்டலைன்னா என் பேரை மாற்றிக்கிறேன், நடக்கும். காரணம், வேலையை மட்டும் பாருங்கள். வேலையை மட்டும் பார்த்துட்டே இருந்தால் அஷ்டலட்சுமிகளும் உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருப்பாங்க. அது பின்னாடி போனீங்கன்னா வேலை போயிடும். வேலை தான் முக்கியம். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 10 பார்க்கும்போது பிராண்ட் ஆவரி. உங்கள் வேலை என்ன? தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க சார். மக்கள் உங்களை ப்ரொமோட் பண்ணுவாங்க. மக்கள் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது பெரும்புகழ் அடைவீங்க. அரசியல்வாதிகள்லாம் அப்போது வர்ற ஏப்ரல் மாதம் நின்றுடலாமா? நான் போய் சீட்டு கேட்கட்டுமா? தாராளமாக கேளுங்க. கீழே போயிட்டுருக்க நம்பர் பர்சனலாக நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ அப்போது 10ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது என்ன ஆகும்? அரசியல் ஆசை வரும். சில பேர் சங்கங்களில் பதவிகள் வாங்குவீங்க. சங்கங்களில் பதவிகள்லாம் இப்போல்லாம் எல்லாருக்குமே கிடைக்குது. ஒரு காலத்தில் நான்லாம் நிறைய சங்கத்திலலாம் இருந்தேன். நன்றாக சங்கங்களில் பதவியெல்லாம், அது ஜோக்கர் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சங்கங்கள் பதவியெல்லாம் இருந்தது. பிரச்சனை என்ன அப்படின்னா, அதில் எத்தனை பேர் ஃபீல்டு ஒர்க் ரியலாக பண்ணுறாங்கங்கிறது. ரியலாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லா மரியாதையும் கடவுள் தருவார். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அடுத்த லெவல். நான் செயலாளராக இருந்தேன், இப்போ நான் தலைவராக போகிறேன். ஓகே, ஆயிருங்க. அதனால்
உங்கள் வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. தலைவரே வணக்கம், நாளைக்கு கன்னியாகுமரியில் ஒரு மீட்டிங்கு, அது முடிச்சு விருத்தாச்சலம் போகிறோம், அப்படியே வேதாரண்யம் போகிறோம், இப்படி ஆயிடுவீங்க. ஸோ ஃபேமிலியில் இருக்க முடியாது. ஸோ இப்போ போகிறப்பெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போங்க. 4ஆம் இடம் என்பது கற்புன்னு ஒரு பேர் இருக்குது. அப்போது ஒய்ஃப் சந்தேகப்படுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நடந்துக்காதீங்க. டெய்லி வீடியோ கால் பண்ணி பேசுங்க, இதெல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருக்கீங்கிறத தெரிவிங்க. உங்கள் வீட்டுக்கு யார் வரா போகிறா தெரிவிங்க. எவ்வளோ தூரம் ஃபேமிலிக்கு உண்மையாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களை இந்த கண்டகச்சனையும் ஒன்றுமே பண்ணாது. பட் யூனிட் டெல். யார் உங்களுக்கு தெரியுமா, எனக்கு பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் கூட எங்கிட்ட கிளைண்ட்ஸாக இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்கிறது, அவங்க அத்தனை பேரும் எங்கிட்ட வர்றது கூட ஒய்ஃப்ட்டு சொல்லிட்டு தான் வராங்க. இங்கேருந்து போகிறதே ஒய்ஃப்ட்டு சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஒரு வார்த்தை, இவர்கள் பெரிய ஆட்களாக இருக்கலாம், ஆனால் மறைமுகமாக அவர்கள் ஒய்ஃபு தான் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இது யாரோ சொன்னதாச்சே, அந்த அந்த படத்தில் வர மாதிரி தான். ஸோ அப்போ மறைமுகமாக இங்கே குயின்டம் தான் போயிட்டுருக்கு. இங்கே லூனார் சிஸ்டம் தான், சோலார் சிஸ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்களே யோசிக்காதீங்க. இங்கே மூன் வச்சு தான் நம்ம ஜாதகமே பார்க்குறோம். சந்திரமானம் தான், சூரியமானம்னு ஒன்று கிடையவே கிடையாது. சும்மா பேசிக்கிறோம். இவங்கெல்லாம் தான் நம்மள ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் உண்மை. அப்போ ஒய்ஃப்ட்ட சொல்லிடுங்க, சொல்லிட்டு போங்க, ஜெயிச்சிருவீங்க. இவர்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ண எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம்? வழிபாடுகள், சனி பிடிக்கணும். சனிக்கு கருங்குவளை மலர்கள் வாங்கி அது கழுத்தில் போடணும். சின்ன ஆஞ்சநேயர் வச்சு, ஆஞ்சநேயருக்கு பொட்டு வச்சு ஆஞ்சநேயரை வழிபடணும். பெரிய விஷயமே அதுதான். ராகு காலத்தில் ஆஞ்சநேயரை வழிபடணும். ராகு கால வழிபாடு. அதே மாதிரி சனிக்கிழமை காலைல உபவாசம் இருந்து அதை பண்ணணும். சனிக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று தான் பிருந்தா, ஃபீல்டு ஒர்க். சனிக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்ன? ஃபீல்டு ஒர்க். அன்னதானங்கள் செய்ய வேண்டும். எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம். பிரேத சம்ஸ்காரம், இறந்து போனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இறந்து போனவங்களுக்கு அவங்க காரியங்களுக்கு ஹெல்ப். இதெல்லாம் நம்ம என்னமோ ஒரு தீட்டுன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், சக உயிர் இறந்து போனால் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. சனி பகவானே உங்களை பாராட்டுவார். அவரே முன்னின்று ஒன்றும் பண்ண மாட்டார். காரணம் என்னென்னா, சனியை அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்க, அட்ராக்ட் பண்ணிடலாம். வாசத்தில் ஏதோ ஒரு 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் இறந்து போகிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய. ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எத்தனையோ பேருக்கு அன்னதானம், ரோடோரமாக போகும்போது 4 சாப்பாடு வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அது கோயில் கோயிலாக கண்டுபிடிச்சி கோயில் வாசல் இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க. நான் அப்படி சொல்ல, ரோடோரமாக யாரை பார்த்தாலும் கொடுங்க. என்று நீங்கள் இறைவனை நேசிக்க துவங்குகிறீர்களோ என்ன, நீங்கள் இறைவனை நேசிப்பீர்கள். ஐ எம் ஷூர். என்று நீங்கள் மனிதர்களை நேசிக்கிறீர்களோ இறைவன் உங்களை நேசிப்பார். நேசித்து தான் பாருங்களேன். இந்த ராசிக்காரர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100க்கு இந்த அர்த்தாஷ்டம சனி வருவதால் 88 மார்க்.